எஸ்ஜி அபிஷியலாக வெளியே போயிட்டாங்கங்க. ரிஷப் பண்ட் மேலே தான் எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு. அவர் ரன் அடிக்கலைன்னு சொல்லலை, 12 மேட்ச் 12 இன்னிங்ஸில் 130 ரன் அடிச்சார். அது ஒரு பக்கம். நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க மிச்சில் மார்ஸும் ஆடம் மார்க்கரமும். நம்பர் 3 எப்போதும் நிக்கோலஸ் பூரான் வந்திருந்தாருன்னா நல்லபடியாக எடுத்து ஒரு 230 240 முடிச்சிருந்தாங்கன்னா சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா 210 212 தான் அடிச்சிருந்தாங்க. பட் ரிஷப் பண்ட் ஒன் வந்து மேட்சே சொதப்பிட்டாருங்க. அதனால என்ன ஆச்சு, நிக்கோலஸ் புரான் எஸ் அவர் 46 அடிச்சார் 24 பாலுக்கு. பட் அது பெருசாக இம்பாக்ட் ஆகலைங்க. அவருக்கு இன்னும் ஒரு 10 பால் இன்னும் கிடச்சிருந்துன்னா யோசிச்சு பாருங்களேன், ஸ்கோர் எங்கேயே போயிருந்துக்கும். ரிஷப் பண்ட் மீண்டும் கேப்டன்ஷிப்லையும் சொதப்புறாரு, பேட்டிங்லையும் சொதப்புறாரு. மேட்ச் எங்கே போச்சு, இஷான் கிஷான் 2 கேட்ச் ஒரு ஸ்டெம்பீட்லாம் கூட விட்டாரு. பட் எஸ்ஆர்ஹெச் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு அபிஷேக் சர்மா அந்த 20 பாலுக்கு 57 அடிச்சது தாங்க காரணம். அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் திக்வேஷ் செலிப்ரேஷன். எஸ் திக்வேஷ் நல்ல ஒரு பிக் ஆஃப் த டோர்னமெண்ட், பிக்லேயே நல்ல பிக்னா திக்வேஷ்னு சொல்லலாம். பட் அவர் ஆட்டிடியூடு கொஞ்சம் மாற்றி தாங்க ஆகணும். எஸ் அபிஷேக் சர்மா சீனியர் பிளேயர் இல்லைனாலும் பட் விக்கெட் எடுத்தால் செலிப்ரேஷன் பண்ணலாம். பட் வம்பளுக்கு கூடாது நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல பவுலராக இருக்கார், அவர் நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.